ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக ஆன்லைன்லேயே ஓட்டர் ஐடி எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் ரொம்ப சீக்கிரமாகவே இப்போ ஓட்டர் ஐடி கிடச்சிடுது. எப்படி எலெக்ஷன் வந்தால் நம்ம ரோட்லாம் வந்து குண்டும் குழியுமாக இருக்கும், கரெக்டாக எலெக்ஷன் டைமில் எல்லா வேலையும் பார்த்துருவாங்க, கடை நடந்துடும். அதே மாதிரி தான் எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரையும் எலெக்ஷன் வர நேரத்தில் நீங்கள் ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா டக்குன்னு ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. இது மற்ற நேரத்தில் நடக்குமா அப்படின்னா அது பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஸோ நீங்கள் ஓட்டர் ஐடியை ரொம்ப ஒரு 10 days நீங்கள் கையில் வாங்கிடலாம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா. சரி, வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு லாகின் ஐடி பாஸ்வேர்ட் வேணும். இது கிரியேட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. கீழே கொடுக்குற லிங்க்குள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனதும் லாகின் சைனப்னு இருக்கும். அந்த சைனப்பில் போனீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்களோட யூசர் நேம் போட்டுட்டு உள்ளே நீங்கள் ப்ரொஃபைலில் லாகின் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் உங்களோட ப்ரொஃபைலில் லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் ஃபார்ம் 6 அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது இல்லையா, ரெஜிஸ்டர் நியூ ஓட்டர் ஆர் எலெக்டர் அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உள்ள இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்குள்ளே கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து என்ட்ரு பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டேட் கேட்குது இல்லையா, அந்த ஸ்டேட்டில் போய் தமிழ்நாடு அப்படின்னு நீங்கள் எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க அப்படின்ற அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நேம் ஆஃப் அசம்பிளி கான்ஸ்டியூஷன்சி அப்படின்னு சொல்லி கேட்கும். இது உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்கள் வீட்டில் யாராவது ஓட்டர் ஐடி வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்கள பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பட் நீங்கள் அவங்கள பார்த்து செலக்ட் பண்ணும்போது உங்களோட ஆதார் அட்ரஸில் தான் அவங்க இருக்காங்களா, அந்த தொகுதியை வருதா அப்படின்ற செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை கொடுக்கணும். உங்களோட நேம் கொடுத்துக்கோங்க. ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா ஈஸியாக ப்ராசஸ் ஆகும். ஸோ ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி நேமு, அதே நேமு தமிழ்லேயும் கொடுத்துக்கோங்க. தமிழில் வந்து இன்கேஸ் உங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருந்துச்சுன்னா டைப் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த கீபோர்டு யூஸ் பண்ணி நீங்கள் தமிழில் மாட்டிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் மாற்றினதுக்கப்புறம் உங்களோட ஃபோட்டோகிராஃப், அதாவது ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கிற உங்களோட ஃபோட்டோ ஒன்று அட்டாச் பண்ணணும். சில இடத்துல ஐடென்டி ப்ரூஃப் கேட்கும்போது நம்ம ஆதார் கார்டை தான் கொடுப்போம், ஃபோட்டோ ரொம்ப கேவலமாக இருக்கும். பட் இதில் நீங்கள் ரொம்ப உங்களோட க்யூட்டான அழகான ஃபோட்டோவே நீங்கள் இதை அப்லோட் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் உங்களோட ஐடென்டி ப்ரூஃபாகவும் கொடுக்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ பட் ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரியான ஃபோட்டோவை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு யாராவது ரிலேட்டிவ்ஸ், உங்களோட ரிலேட்டிவ்ஸ் வந்து அதில் வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். மேரேஜ் ஆகிருந்தால் ஹஸ்பண்ட், அப்படி இல்லைன்னா ஃபாதர் இல்லை மதர், இல்லைன்னா ஒய்ஃபு, அப்படின்னா லீகல் கார்டியன், இல்லைனா தேர்ட் ஜெண்டராக இருந்தால் அவங்க யார் லீகல் கார்டியனோ அவங்கள வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி யாரை நீங்கள் கொடுக்க விரும்புகிறீங்களோ அப்படின்னா அவங்களோட பேரையும் கொடுத்துடுங்க, தமிழ்லையும் கொடுத்துக்கணும். ஸோ ஒன்ஸ் இந்த ஸ்டெப் முடிச்சதுக்கப்புறம் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கேட்கும். கான்டாக்ட் டீட்டெயில்ஸில் செல்ஃபுன்னு சொல்லி கொடுங்க. இன்கேஸ் என்கிட்ட மொபைல் ஃபோனே இல்லை அப்படின்னா உங்களோட பேரண்ட்ஸ் நம்பர் யார் நம்பரையாவது கொடுங்க. ஸோ அவங்களோட மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் இமெயில் ஐடி. எல்லாத்துலேயுமே மேண்டேட்டரியாக இமெயில் ஐடி ஆப்ஷனில் தான் இருக்கும். பட் நீங்கள் வந்து மேண்டேட்டரியாக கொடுக்க பாருங்கள். பிகாஸ் நம்ம இன்கேஸ் மொபைல் மிஸ் ஆனாலும் கூட இமெயில் ஐடி வச்சு சம்டைம்ஸ் நம்ம ரெட்ரைவ் பண்ண சான்சஸ் இருக்கும். ஸோ அதனால் இமெயில் ஐடியும் கொடுத்துருங்க. ஸோ மொபைல் நம்பர், இமெயில் ஐடின்ற இந்த பேஜை நம்ம ஃபில்அப் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப், இதில் வந்து டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில்ஸு, ஜெண்டர், ஆதார் டீட்டெயில்ஸ். ஸோ ஆதார் டீட்டெயில்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர் கண்டிப்பாக மேண்டட்ரியாக இருக்கும். ஸோ உங்களோட ஆதார் நம்பரை மேண்டட்ரியாக கொடுத்துக்கோங்க. அந்த ஆப்ஷன் வந்து ஆதார் கார்டு இல்லைன்னா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போலாம் பிறந்த குழந்தை கூட ஆதார் கார்டு இருக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த ஆப்ஷன் ஏன் கொடுக்குறாங்கன்னு தெரில. ஓகே, நம்ம ஆதார் கார்டை என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ ஆதார் கார்டு என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ், அதில் ஜெண்டர், நீங்கள் எந்த ஜெண்டர் கேட்டகரி வருவீங்களோ அந்த ஜெண்டர் கேட்டகரியை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில்ஸ். ஸோ ஓட்டர் ஐடியை பொறுத்த வரைக்கும் 18 வயசு நிரம்புறவங்களுக்கு தான் ஓட்டர் ஐடி. ஸோ இப்போ இந்த டேட் ஆஃப் பர்த் ரொம்ப மேண்டட்ரி. ஸோ அதில் கரெக்டான டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் கொடுக்கும்போது உங்களோட ப்ரூஃப் ஆஃப் டாக்குமெண்ட் நீங்கள் என்ன கொடுக்குறீங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. இதில் நிறைய லிஸ்ட் இருக்குது. பர்த் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, பேன் கார்டு, நிறைய லிஸ்ட் இருக்குது. ஸோ ஆதார் கார்டு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக டக்குன்னு ப்ராசஸ் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் ஆதார் கார்டு கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஆதார் கார்டை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். இன்கேஸ் பாஸ்வேர்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இமேஜை கூட நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ட் அட்ரஸ் டீட்டெயில்ஸ். ஸோ இந்த ப்ரெசன்ட் அட்ரஸ் டீட்டெயில்ஸில் வந்து ஆதார் கார்டில் நீங்கள் என்ன ப்ரொவைட் பண்ணியிருப்பீங்களோ அதையே கொடுங்க. பெர்மனண்ட்லேயுமே ஆதார் கார்டில் என்ன கொடுத்துருப்பீங்களோ அதையே கொடுங்க. பிகாஸ் நீங்கள் அங்கங்கே மாற்றி கொடுத்து நீங்கள் அந்த அப்புறம் ஆஃபீஸர் இருப்பாங்களா, உங்களோட அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணுறவங்க, அவங்களுக்கு ரொம்ப ட்ரபிள் ஆகாமல் டிலே பண்ணாமல் ஒரே ப்ராசஸை ஒரே ஆதார் கார்டில் டேட் ஆஃப் பர்த், ஃபோட்டோ, உங்களோட நம்பர்ஸ், உங்களோட அட்ரஸ் எல்லாமே ஒரே மாதிரி கொடுத்தோன்னா டக்குன்னு ப்ராசஸ் ஆகும்.
ஸோ அதை நீங்கள் ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் என்ன வரும், பின்கோடு என்ன வரும் எல்லாமே கேட்டு பார்த்து போட்டுக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கு வந்து ஓட்டர் ஐடி கொரியர் மூலமாக தான் வரும். ஸோ டன். இது எல்லாத்தையுமே கொடுத்ததுக்கப்புறம் 1 by 1 பின்கோட் எல்லாமே கொடுத்துக்கிறோம். டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட் எல்லாமே ஓகே டிஃபால்ட்டாக இருக்கா. நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் டிக்ளரேஷன், செல்ஃப் அட்டஸ்டட் காப்பியை கொடுக்க போகிறோம். அதில் நம்ம ஆதார் கார்டே ப்ரொவைட் பண்ணிக்கலாம். சரி, ஒன்ஸ் ஆதார் கார்டு கொடுத்ததுக்கப்புறம் இன்கேஸ் டிசபிலிட்டி பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் என்னவோ அதை கொடுங்க. அது ஆப்ஷனல் தான். அப்படி இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இது மேண்டேட்ரி. ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது நம்ம உங்களோட ஓட்டர் ஐடி டீட்டெயில்ஸை கொடுக்கணும். இப்போ நம்ம ஃபாதர் கொடுக்குறோம் அப்படின்னா ஃபாதரோட ஓட்டர் ஐடி நம்பர் இருக்கும் இல்லையா, எபிக் நம்பர், அதை ப்ரொவைட் பண்ணணும். அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு யாருன்ற ப்ரொவைட் பண்ணணும், உங்களோட நேம் ப்ரொவைட் பண்ணணும். ஓகே, இது எல்லாத்தையும் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டெக்ளரேஷன்ஸ். ஸோ டெக்ளரேஷன்லேயும் அதே மாதிரி தான். உங்களோட வில்லேஜ், டவுன் என்ன, ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு, இது வந்து எத்தனை வருஷம் நீங்கள் அந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்றது தெரியணும். இப்போ எஸ்ஐஆருக்குலாம் அது யூஸ் ஆகுது இல்லையா, ஸோ அதனால தான் எத்தனை வருஷமாக நீங்கள் அந்த பிளேஸில் இருக்கீங்க அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அதனோட டேட்டு, பிளேஸ், இப்போ நீங்கள் எந்த பிளேஸ்லேருந்து நீங்கள் அதை ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படின்ற அந்த பிளேஸு எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் சோன்ஸ் இது கொடுத்ததுக்கப்புறமா ப்ரொவைட் பண்ணிவிட்டு கேப்சா என்டர் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் மொபைல் நம்பர் கொடுத்தீங்க இல்லையா ஆதார் லிங்க்டு, அதுக்கு ஒரு ஓடிபி போகும். ஸோ அந்த ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட் சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ப்ரிவ்யூ சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரிவ்யூ பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு பாருங்கள். இன்கேஸ் தப்பாக கொடுத்துருந்தீங்கன்னா பேக் போய்ட்டு ரீக்ரியேட் பண்ணுங்கள். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் இ-சைன் கேட்கும். ஸோ இ-சைனுன்றது என்னென்னா, இ-சைனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வேறு ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அது என்ன போர்ட்டல்னா ஆதார் போர்ட்டல். ஸோ அந்த ஆதார் போர்ட்டலில் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஆதார் ஓடிபி வந்து அந்த ஓடிபி என்டர் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக இ-சைன் ஆகும். ஸோ இது மூலமாக ஒருத்தர் ஒரு ஐடி தான் வச்சுருக்காங்க, ஒரு ஆதார் கார்டுக்கு ஒரு ஓட்டர் ஐடி தான் வச்சுருக்காங்க அப்படின்னு கள்ள ஓட்டு தடுக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நான் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது சார். இதில் போய் ஆதார் நம்பர், ஆதார் ஓடிபி, கெட் ஓடிபி அண்ட் ஆதார் ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு இன்னும் செக் பாஸ் இது பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா டன். டவுன்லோட் அக்னாலேஜ்மெண்ட் வந்துருச்சா. ஸோ ஒன்ஸ் டவுன்லோட் அக்னாலேஜ்மெண்ட்குள்ளே போனதுக்கப்புறம் இதை வச்சு உங்களோட ரெஃபரன்ஸ் நம்பர், ட்ராக்கிங் ஸ்டேட்டஸை ட்ராக் பண்ணலாம். இப்போது இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுலேயே உங்களுக்கு வரும் ரெஃபரன்ஸ் ஐடின்னு சொல்லி. இதை நீங்கள் கூகுள்லேயும் சர்ச் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் லாகின் பண்ணியும் சர்ச் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ஓட்டர் ஐடி ஆப்லேயும் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ லெட் மீ ஷோ யூ. இது வந்து ட்ராக் யுவர் அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதில் போய் உங்களோட ரெஃபரன்ஸ் நம்பர் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதை நான் டவுன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன ஸ்டேஜஸில் இருக்குன்னு காட்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அது 15th செப்டம்பர் அப்ளை பண்ணது. இப்போது எபிக் நம்பரே வந்துச்சு, பிரிண்ட் ஆகிட்டுருக்கு, எல்லாமே ப்ராசஸ் முடிஞ்சு ஆல்மோஸ்ட் ஒரு 9 டேஸ்க்குள்ளே. ஸோ இந்த மாதிரி ஆதார் கார்டை ஒன்று மட்டுமே வச்சு எல்லாத்தையுமே வேலை முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக ஸ்மூத்தாக உங்களோட ஓட்டர் ஐடி ஒரு 9 to 10 டேஸ்க்குள்ளே உங்கள் கையிலே இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குரீஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். நான் உங்களுக்கு ரிப்ளை பேக் பண்ணுறேன்.